அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 11th ஹிஸ்டரியில 9th லெசன் முன்னாடி வரைக்கும், அதாவது 7th லெசன் பார்த்திருக்கோம். 8th லெசன் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் 9th லெசன் நம்ம பார்க்கலாம். 9th லெசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. இங்க என்னென்ன மாதிரியான பண்பாடுகள் வளர்ந்திருந்தது அப்படிங்கறத நம்ம இது மூலியமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கூரம் செப்பு பட்டயத்தில் இருந்து. இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கிழக்கு மலையில் இருந்து சூரியனும் சந்திரனும் எழுவது போல தனது இன அரசு வம்சாவளியில் இருந்து தோன்றிய, அதாவது நரசிம்மவர்மனுடைய பேரன். அவர் இளவரசர்களுடைய மகுடங்களுக்கு எல்லாம் மணிமகுடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இளவரசர்களுடைய மணிமகுடம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரசிம்மவர்மனுடைய பேரன் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. அவர் தலை எதற்கும் பணிந்ததில்லை. எதிரி அரசர்களுடைய யானைப்படைகளை எதிர்த்து விரட்டிய சிங்கம். நரசிம்மாவால் ஆசிர்வதிக்கப்பட்ட தோற்றமுடையவர். அவரே இளவரசராக வந்திருக்கிறார். சோழர்கள், சேரர்கள், களப்பிரர்கள், பாண்டியர்களை மீண்டும் மீண்டும் தோற்கடித்துள்ளார். அவர் 1000 கரமுடையான், 1000 கரமுடைய காத்தவராயன் போல அப்படிங்கறது பிராக்கெட்ல சொல்லியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான போர்களில் 1000 கரங்கள் கொண்டு போரிட்டது போல செயல்பட்டவர். பரியாலா, மணிமங்கலம், சுரமாரா போர்களில் வெற்றி சொல்லினுடைய ஒவ்வொரு எழுத்தையும் புலிகேசியினுடைய முதுகில் பொறித்து புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். குடமுனி அரக்கன் வாதாபியை அழித்தது போல் வாதாபி நகரை அழித்தார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. குடமுனி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியர். குடமுனி அரக்கன் வாதாபி அழித்தது போல் வாதாபி நகரை இவரும் அழிச்சிருக்காரு அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரசிம்மவர்மனுடைய பேரன் அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல யார் அப்படிங்கறது எல்லாமே இந்த கண்ட்ரில நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. சாளுக்கிய வம்சம் எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதுல 2ஆம் புலிகேசியினுடைய ஐஹோல் கல்வெட்டு. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். 2ஆம் புலிகேசியுடைய கல்வெட்டு எது அப்படிங்கிறது அவங்களோட சிறப்பு பற்றி குறிப்பிடப்படுவது எந்த நூல் அப்படிங்கிறது, எந்த கல்வெட்டுல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஹோல் கல்வெட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐஹோல் அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். மேகுடி கோவில் ஒரு குன்றின் மேல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஹோல் மேகுடி கோவில் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு குன்றின் மேல் உள்ளது. இச்சமண கோவிலுடைய கிழக்கு சுவரில் 19 வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சக வருடம் 556, கிபி 634 இருந்து 635 காலத்தை சார்ந்தது அப்படிங்கறது இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வெட்டு செய்திகளை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவி கீர்த்தி. இதுதான் ரிப்பீட்டட் கொஸ்டின். 2ஆம் புலிகேசியினுடைய ரவி கீர்த்தியின் ஐஹோல் கல்வெட்டு அப்படிங்கறது ரிப்பீட்டட் கொஸ்டின். யார் எழுதியிருப்பாங்கன்னா ரவி கீர்த்தி அப்படின்னு கூடிய கவிஞர் எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டு சாளுக்கிய அரசர்களை குறிக்கும் மெய்கீர்த்தி ஆகும். மெய்கீர்த்தி அப்படிங்கிறது தன்னை புகழ்ந்தக்கூடிய ஒரு விஷயம். இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றது. இவங்களுடைய காலத்துலதான் இந்த மெய்கீர்த்தி பாடப்படுறது பிரபலமாகவே அறியப்படுது. குறிப்பாக அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த 2ஆம் புலிகேசி சத்யஸ்ராய அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உண்மையின் உறைவிடம் அதோடைய அர்த்தம் என்று குறிப்பிட்டுள்ளான். இக்கல்வெட்டு சாளுக்கியர்களுடைய அறவம்ச வரலாற்றை 2ஆம் புலிகேசி தன் பகைவர்களையும் அனைவரையும் குறிப்பாக ஹர்ஷவர்தனை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகிறது. இது எல்லாமே ஐஹோல் கல்வெட்டுல என்னென்ன சிறப்புகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது இது மூலமா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். துர்கை கோவில் ஐஹோல். ஐஹோல் இருக்கக்கூடிய துர்கை கோவில் எப்படி இருக்கு, விருபாக்ஷர் கோவில் பட்டாடக்கல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நரசிம்மவர்மன் யாரு, அவங்களுக்கான சொல்லிட்டு ஒரு சிலை செதுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு. இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேரர் குறிப்பு. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை. எப்போ அப்படின்னா 6 to 9ல கேரளா சேரப்பெருமாள் அரசர்களால் ஆளப்பட்டிருந்தாலும் 9ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரை அவர்களது வரலாறு குறித்து ஓரளவே தெரிய வந்துள்ளது. சேரர்களை பத்தி ரொம்ப பெருசா குறிப்புகள் எதுவுமே இல்லை. அவங்களுக்கான ஒரு கல்வெட்டுகளா இருக்கட்டும், இவ்வளவு வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலுமே அவங்களை பத்தின சிறப்புகள் இல்லை அப்படிங்கறது அது எதுலையுமே குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பல்லவர்கள். இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, 1879ல புதுச்சேரிக்கு அருகே உருக்காட்டு கோட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருபுறமும் இணைக்கப்பட்டு லிங்கம், நந்தி ஆகியன, இது யாருடைய முத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லவர்களுடைய முத்திரை. பல்லவர்களுடைய முத்திரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிங்கமும் நந்தியும் பொறிக்கப்பட்ட செப்பு வளையத்தில் கோர்க்கப்பட்ட 11 செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கம் எதால கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் லிங்கம், இந்த பக்கம் நந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செப்பு வளையத்துல கோர்க்கப்பட்ட 11 செப்பு பட்டயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அரசன் நந்திவர்மனுடைய 22வது ஆட்சி ஆண்டில் மானியமாக தரப்பட்ட ஒரு கிராமம் குறித்த செய்திகள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
இதன் உள்ளடக்கம் அரசரை பற்றிய சமஸ்கிருத மொழியில் புகழ்வதில் தொடங்கி மானியத்தை பற்றிய விவரங்களை தமிழில் கூறி இறுதியில் சமஸ்கிருத செய்யுளோடு முடிவடைகிறது. சோ இப்படிதான் வந்து இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உருக்காட்டு கோட்டம் அப்படிங்கக்கூடிய இடத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுல வைகுண்ட பெருமாள் கோவில் காஞ்சிபுரம். சோ காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவில் என்ன அப்படிங்கறதையும் இது மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ யுனெஸ்கோ வந்து அவங்களுடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் இடங்களை வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமா, அதாவது யுனிவர்சல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. சோ அதுல எல்லோரா குகைகளை எப்ப அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 1983 உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ பாரம்பரிய தலங்கள் கேட்கும்போது எல்லோராவை எந்த வருஷத்துல பாரம்பரிய சின்னமா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ல இல்ல மேட்சஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கு மேல இதுல பாக்ஸ் கண்டென்ட் எதுவுமே இல்ல. சோ இவங்களுடைய ரதங்கள் எப்படி இருந்துச்சு, அதாவது கோவில்கள் எப்படி இருந்தது, சிற்பக்கலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கறதுக்கான சான்றுகளா இதுல இருக்கு. சோ பக்தி இயக்கியங்கள், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, சோ ஆதிசங்கர் வந்ததுக்கு அப்புறம் என்னமான மாற்றங்கள் வந்துச்சு, ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, இது எல்லாமே வந்து இந்த லெசன்ல நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கண்டென்ட் இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெசன் அரேபியர் துருக்கியனுடைய வருகை. சோ இவங்க மூலியமா தான் நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கும். சோ எப்போ அரேபியர்கள் உள்ளுக்குள்ள வராங்களோ அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சிகள் வந்து தொடங்க ஆரம்பிக்குது. சோ இதுல என்னென்னலாம் வந்து அரேபியர் வருகையை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், பாரசீக வரலாற்று ஆவணங்கள் தில்லி சுல்தானியம் குறித்து மிகைப்படுத்தி கூறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எது அப்படின்னா பாரசீக வரலாற்று ஆவணங்கள் தில்லி சுல்தானை பத்தி இருக்கிறதோட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட சுல்தானினுடைய ஆட்சியில் நிகழ்ந்த சம்பவங்கள் குறித்த அவற்றின் கருத்துக்கள் எந்த விமர்சனமும் இன்றி நவீன கல்வி புலத்தினுள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுனில்குமார் அப்படிங்கிறவர் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட் அப்படிங்கக்கூடியதுல வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. சோ அவங்க இருக்கிறத விட அவங்க அதிகமாவே அவங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அரபியரும் ஈரானியரும் இந்தியாவை ஹிந்த் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ இந்தியரை ஹிந்துக்கள் என்றும் குறிப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹிந்துக்கள் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் தோன்றிய பிறகு ஹிந்து எனும் பெயர் வந்து இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை குறிக்கிறதுக்காக சொல்லி யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் தான் வந்து அங்கிருந்து இன்வைட் பண்ணி வந்து அவங்களுடைய ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குறாங்க, அவங்களுடைய ஒரு சமூகத்தை உருவாக்குறாங்க. சோ அப்படிதான் ஹிந்து அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் ஒன், கணிதவியலாளரும் தத்துவ ஞானியும் வானியலருமான வரலாற்று ஆசிரியருமான அல் பெருனி அப்படின்னு சொல்லு. அல் பெருனி யார் அப்படிங்கிறது, அல் பெருனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளவு திறமைகள் இருக்கக்கூடிய யார் அப்படின்னா கஜினி மாமுதோட இந்தியாவிற்கு வந்தவர். சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா கிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கக்கூடிய தனது நூலை இயற்றுவதற்கு முன்பு அவர் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார். சோ சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நூல் எழுதுறாரு. இந்து மத நூல்களையும் தத்துவ நூல்களையும் கற்றார். யூக்ளிடின் கிரேக்க நூலை கூட அவர் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த நூல் அப்படின்னா யூக்ளிடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க நூலை. ஆரியபட்டனுடைய முக்கிய நூலான ஆரிய பட்டியம். சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புவி அதன் அச்சில் சுழல்வது இரவு பகலை ஏற்படுத்துகிறது போன்ற செய்திகளை உள்ளடக்கிய நூல். இது எல்லாமே இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆரியபட்டியம் அப்படிங்கக்கூடிய செயலை சொல்லியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரியபட்டர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சோ அப்படிங்கறத அவர் மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்துறாரு. இந்த புக்ல ஆல்ரெடி இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கறதே வந்து மேல்நாடுகளுக்கு தெரியப்படுத்துறாரு. இந்தியாவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார். சோ அல் பெருனி அப்படிங்கிற அவருடைய பங்கு ரொம்ப சிறப்பு. இந்தியர்களுடைய திறமை பற்றியும் அவங்களுடைய அறிவை பற்றியும் வந்து மேல்நாடுகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பங்குல இவருக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு அப்படிங்கறத இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ இதுக்கப்புறமா கோரி முகமது இவங்க எல்லாம் வராங்க. சோ இந்த பாக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லக்ஷ்மணர் கோவில், விஸ்வநாதர் கோவில், கந்தரியா மகாதேவர் கோவில் உள்பட பல கோவில்களை கொண்ட உலக புகழ் பெற்ற கஜுராஹோ கோவில் வளாகம் கஜுராஹோவிலிருந்து ஆட்சி புரிந்த பந்தேல்கண்ட் சந்தேலர்கள் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். கஜுராஹோ கோவில் யார் மூலியமா கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சந்தேலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா பந்தேல்கண்ட சார்ந்த சந்தேலர்கள் மூலியமா கட்டப்பட்டது அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தில்லி சுல்தானத்தோட அடிமை வம்சம் தொடங்கப்படுது. சோ இதுல என்னென்ன வம்சங்கள் அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. சோ அடிமை வம்சத்தை மம்லுக் வம்சம் என்றும் கூறுவர். மம்லுக் என்ற வார்த்தை என்பதற்கு உடைமை என்று பொருளாகும். இது ஒரு அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும். சோ இப்படிதான் வந்து மம்லுக் வம்சம் அப்படிங்கிறது உருவாச்சு. இந்த மம்லக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, மம்லுக் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ மம்லுக் அப்படின்னாலே அடிமை அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் ஒன், குத்புதீன் ஐபக். சோ இவரை பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க. சோ குத்புதீன் ஐபக் பாக்குறோம். அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் வராங்க, அவங்களுடைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
தேங்க்யூ.